உள்ள ஸ்ரீ மத்தேயு 9 அதிகாரம் 20 தொடங்கி 22 வரைக்கும், மார்க் 5 25 இருந்து 34 வரைக்கும் இந்த பெரும்பாலும் உள்ள ஸ்ரீயை இந்த 2 அதிகாரத்தையும் நாம் பார்க்க முடியும். இந்த பெரும்பாலும் உள்ள ஸ்ரீ அப்படின்னு சொல்லி போட்டு 12 வருட என்ன இருக்கு பிரச்சனை இருக்கு. இந்த 12 வருட பிரச்சனை அப்படிங்கும்போது இதுல 5:29 அது என்ன காரணம்னு சொல்லி அது தெளிவாக போட்டு பெண்களுக்கு வருகின்ற மாதம் வருகின்ற பிரச்சனை. இந்த பிரச்சனை உங்களுக்கு 12 வருடமாக என்ன பண்ணுது, இது 12 வருஷமாகவும் தொடர்ந்து இருந்தா அவருடைய நிலைமை எப்படி இருந்தது. அதுல உதிர அந்த 5:29 போட்டு உதிரத்தின் ஊழல் நின்று போயிற்று இருந்தது. அப்போ இந்த உதிரத்தின் போகும்னா உதிரம் என்ற சொல்லுக்கு ரத்தம் என்று பொருள், உடல் என்ற சொல்லுக்கு ஒன்று கசிதல் அப்படின்னா என்ன பண்ணுது, போகுதல் என்று பொருள். இது எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஒரு ரத்தம் தொடர்ந்தா போய்கொண்டே இருக்கிற மனிதர்கள் நார்மலாக என்ன முடியாது, இருக்க அவரால் முடியாது. உண்டு அவங்க ரத்த சோர்வு இருக்கலாம், அவன் மயங்கி விழுகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒரு ரத்தம் தொடர்ந்து போட்டுன்னு சொன்னா அவங்களுக்கு எப்ப வேணாலும் மயக்கப்பட்டு விழுந்துவாங்க. இன்னும் ரத்த சோர்வு வருவதற்கு அதிக வாய்ப்பு. இப்போ இதுக்காக அதிக காசுகளை கொடுத்து ஏமாந்து போய் யாருமா இருக்கா, இந்த பெரும்பாலும் உள்ள ஸ்ரீ உட்கார்ந்து. அந்த பெரும்பாலும் உள்ள ஸ்ரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை ஆகும் சொஸ்தமாவே என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அது வசதி தொட்டார். பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு தீட்டு உள்ள ஸ்திரீ இறங்க முடியாது, ஜனக்கூட்டத்துக்குள்ள போக முடியாது. ஆனா அங்க வேதாந்த போட்டுக்கு பின்னாக வந்து தொட்டா அப்படின்னு பெரிய கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்தில் கூட எப்படி இருக்கான்னு சொன்னா, நான் தியானத்தை பார்க்கும்போது எப்படிப்பா குடிஞ்சு இந்த கூட்டத்தை ஒளிஞ்சு ரொம்ப தவறு கூட வந்துருப்பா. அலையா அவர் ஒரே ஒரு நம்பிக்கை, நான் இயேசு கிறிஸ்துவின் அந்த உடையை தொட்டாலே என்ன அடிக்கும். நம்மளும் அநேக பேர் என்ன பண்ணுவோம், இப்படி விசுவாசிக்க மாட்டோம். இப்போ பாருங்க, ஆண்டவர் கேட்கிறாரு, தொட்ட உடனே ஆண்டவர் கேட்காரு, யார் என்னை தொட்டது. இப்போ அநேக பேர் நிறைய சீடர்கள் இருக்காங்க. ஒரு சில சீடெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இப்போ நிறைய கூட்டம் வருது, இந்த கூட்டத்துல யார் உங்களை தொட்டு நாங்கள் யாரை கண்டோம், யாராவது ஒரு ஆளு தொட்டிருப்பாங்க. ஆனா நீங்க இந்த வசனத்தை வேளாண்மை வாசிக்க தெரியாது, அர்த்தம் முடியாது. அவ்வளவு கூட்டத்திலையும் என்னை தொட்டால் சுகம் கிடைக்கும் என்று நம்பிய ஒரு ஸ்திரீ தொட்டனால ஆண்டவருக்கு என்ன தெரியுது, என்னை நம்பி அவர் தொட்டிருக்கா, அவ யாரு அலையா. இப்ப நீங்களும் அந்த ஆலயத்துக்கு வருவது முக்கியம் அல்ல, விசுவாசத்துடனே ஆண்டவரை நீங்க கேட்டா நாம அதை பெற்றுக்கொள்வோம் என்று நம்பிக்கையுடனே அந்த ஜனங்களை வைக்கும் பொழுது அது நடக்கும், அங்கே அற்புதம் நடக்கும். அந்த பெரும்பாலும் ஸ்திரீக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு, நான் ஆண்டவருடைய இந்த ஆடையை தொட்டால் நல்லாமே சுகம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட தொட்டனாலதான் இவளுக்குள் இருக்கும் வல்லமை யாருக்கு போயிருச்சு, இந்த பெரும்பாலுக்குள்ள ஸ்திரீக்கு போயிருச்சு. ஆண்டவர் அவருக்கு கொடுக்கல. நீங்க நல்லா பார்க்கணும், ஆண்டவர் என்ன பண்ணல, ஆசீர்வாதம் அவர் பண்ணல, தொடல, வசனத்தினால உச்சரித்து சொல்லல. ஆனாலும் அவருக்கு என்ன போயிடுச்சு, வல்லமையே போயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ உங்களுடைய விசுவாசத்தின் பொழுது நீங்க பாருங்க, ஆண்டவர் அந்த ஜனங்களுடைய விசுவாசம் குறைவா இருக்கனால என்ன பண்ணலையா, அங்க அற்புதமே பண்ணல. ஆனா இவருடைய விசுவாசத்தை பார்த்து என்ன பண்ணிச்சு, வல்லமையே உள்ள போயிடுச்சு. உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குது.